ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஜனவரியில் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்போ ரிலீஸ் ஆகிருச்சு, பல பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ரிலீஸ் ஆச்சா லீக் ஆச்சா? ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு புதிய எக்ஸ்ட்ரீம்க்கு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கணுமோ, எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கணுமோ, இதற்கு மேலே எனக்கு இங்கே வேண்டாம்டா, என்னால் இதுக்கு மேலே முடியல அப்படின்னு சொல்லி இதை விட்டு வெளியில் ஓடி போகணுன்றதுக்காக நல்லா யோசிச்சு பாரு. இவ்வளவு செஞ்சதுக்கப்புறம் திருநெல்வேலியில் அவர் செய்த சம்பவம் இருக்குல்ல, நமக்காக நம்மளுடைய உறவுகள் நிற்கிதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவர் 20 நிமிஷம் இழுத்து போட்டு எல்லாத்தையும் சாத்தின விதம். ஜனநாயகனில் ஒரு சீனை ஃபஸ்ட்டு விட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் என்னாச்சு, என்டையரான இந்த படத்தை மொத்தமாக லீக் பண்ணி விட்டாங்க. அதுவும் ஹெச்டி பிரிண்ட் பாருங்க. நல்லா யோசிச்சு பாரு, திருட்டுத்தனமாக எடுத்தா ஹெச்டி பிரிண்ட் எப்படி வருதோ நீ நல்லா யோசி. ஹெச்டி வருதுனால இப்படி ஹெச்டி இல்லாமல் வந்தால் கூட நம்ம பிரச்சனை இல்லை. ஏதோ ஒருத்தர் இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் செஞ்சுட்டான்னு சொல்லிடலாம். உச்சபட்சம் அவருடைய கெரியர்லேயே இந்த படம் தான் அதிக வருமானம் பெறக்கூடிய படமாக இருந்தது. ஸ்டாலின் உதயநிதியை கூப்பிட்டு, மகனை பேசாமல் நடிக்க போயிருக்கியா அப்படின்னு கேட்டாராம். அப்பா நான் சுமாராக தான் நடிப்பேன், இப்போ கேப் விட்டுட்டேன். ஆனால் மனிதன் சைக்கோ மாதிரி சூப்பர் படம்லாம் வந்திருக்குண்ணே. சூப்பர் மனிதனா சைக்கோவா? இதை விட பிரம்மாண்டமாக, இதை விட பொலிட்டிக்கலாக ஒரு படம் கொடுங்கன்னு கேட்போம். இது வரைக்கும் அரசியல் காலத்தில் இருந்தக்கூடிய எல்லா கேரக்டரையும் உள்ளே கொண்டு வருவோம். ஓகே, எப்படி டிக்கெட் எடுக்காமல் ஒரு ஆள் ட்ரெயினில் ஏறுறான், கக்கூஸ் பக்கத்தில் குத்த வைக்கிறான்னு, அப்போதான் ஃபர்ஸ்ட் சீன் ஓப்பனிங்கே. ஓகே புரியுதா? அங்கேருந்து இங்கே ரஜினி கமல் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பாருங்க. எல்லாத்தையும் ஸ்கிரிப்டில் கொண்டு ஒரு படமாக எடுத்து நீ நடி நேணுவோம். ட்ரெயின் ட்ராக்ல தலையை வச்சதெல்லாம் இருக்கும், அங்கே தலை வச்சதும் இருக்கும், வேறு எங்கெல்லாம் தலையை சாச்சான்றது இருக்கும், எல்லாமே வரும். எல்லா சீனையும் வைப்போம். ஒவ்வொருத்தரும் சொல்லி அடிக்கிற மாதிரி. ஏன்டா ஓம் சக்தி பராசக்தி தூக்கி வாடா என் தீய சக்தின்னு ஒரு குத்து. இந்த சீன் இருக்கா? இது படிச்சு சொன்னா அப்படி சொல்லும் போதே இந்த பக்கம் இன்னும் டைலாக் ஓடும். கொச்சு மேலே ஒரே மிதி கவுண்டர் பண்ணி சொன்ன டைலாக். பொச்சு மேல ஒரே மிதி. அவர் உடனே இருந்த ஒரு நபரை வைத்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்க வைப்பதற்கும் திமுக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. கடைசி ஆயுதத்தை பயன்படுத்துறாங்க. நீ என்ன ஆயுதத்தை வேணாலும் பயன்படுத்துப்போ. என்ன அவருக்கு எதிராக நீ கத்தியை தூக்கினாலும் அவர் தான் கத்தி, நீ துப்பாக்கியை தூக்கினாலும் அவர் தான் துப்பாக்கி. ஆனால் மொத்தத்தில் சர்க்கார் அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஆனால் சாட்டை என்ன தெரியுமா, ரொம்ப ஸ்மார்ட்டாக புத்திசாலித்தனமாக நிற்கலை. அண்ணன் பிரச்சனை இல்லை தம்பி, நான் என்ன சொல்கிறேன், அண்ணனுக்கு ஒரு சரியான சித்தாந்தம் முன்னாடி இருந்தது. பட் அவர் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு குறுக்க மறுக்க ஓடுறது அண்ணன் தான். குறுக்க மறுக்க அவர் தான் ஓடிட்டு இருக்காரு. இது லாரியில் அடிபடுற கதை கிடையாது. அவர் குறுக்க மறுற ஓடுறது புல்டோஸில் அடிபட போகிறாரு. சரி, எனக்கு நான் போடுறேன் பதிவில், இன்ஸ்டாகிராமில் நம்ம பதிவுகள் போடுறோம்ல, அதில் ஒரு பையன் தொடர்ந்து ஒரு பதிவு போட்டுட்ருக்கான். இந்த முறை நீங்கள் அண்ணன் சீமானை தவற விட்டால் பெரிய இழப்பு அண்ணன் சீமானுக்கு தான், ஆதலால் வழக்கம் போல் தவற விட்டார். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் தேவா. அண்ணா, ஜனவரியில் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்போ ரிலீஸ் ஆகிருச்சு, பல பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆதரவு நான் சொன்ன குற்றச்சாட்டு தான் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. இதுக்கு எல்லாமே காரணம் ஒன்றிய பாஜக அரசும் உதயநிதி தான் காரணம், முக்கியமாக எல் முருகன் அவர் தான் காரணன்ற குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஏற்கிறீங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க? படம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்கிற, ரிலீஸ் ஆச்சா லீக் ஆச்சா? லீக் ஆயிடுச்சுண்ணே. லீக் கரெக்ட். நீ கொஞ்சம் சரியா இல்லை கேட்டா? இல்லை சீரியஸாக சொல்கிறேன், ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு புதிய எக்ஸ்ட்ரீம்க்கு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கணுமோ, எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கணுமோ, இந்த அரசியல் களத்தை விட்டு இதற்கு மேலே எனக்கு இங்கே வேண்டாம்டா, என்னால் இதுக்கு மேலே முடியல அப்படின்னு சொல்லி இதை விட்டு வெளியில் ஓடி போகணுன்றதுக்காக புதிக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமில் நீங்கள் நீ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பண்ணுறது யாருன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது வரைக்கும் திமுக என்னெல்லாம் பண்ணுச்சு, இப்போ பிஜேபியும் சேர்ந்து கொண்டு என்னென்ன செய்து நம்ம பார்க்குறோம். இவர் மீது காவி சாயம் திமுக பூசிச்சு. அந்த பக்கம் பிஜேபி என்ன பண்ணுச்சு, ஆமாம் அவர் எங்கால தான் எங்கள் கூட தான் இருக்கிறாரு, எங்கள் கூட வரப்போறான்னு அவன் ஒரு பக்கம் ஒரு சாயத்தை பூசி இவர் டம்மி பண்ண நினச்சான். எஸ்ஓபின்னு ஒன்று போட்டு மக்களை சந்திக்க விடாமல் பண்ணீங்க. அதுக்கப்புறம் பர்சனல் அட்டாக்கு, அதுக்கப்புறம் அவர் ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்து பேச ஆரம்பிச்சது. தொடர்ச்சியாக அவரை என்ன சொல்கிறது, ஸ்டாலின் போகிறதுக்கோ எடப்பாடி போகிறதுக்கோ சிட்டிக்குள்ளே இந்த ரூட்டு தான் வரணும்னு இன்றைக்கா சொல்லியிருக்காங்க. இல்லை இப்போ இவனுங்க இந்த ரூட்டில் வா அந்த ரூட்டில் வான்னு எலெக்ஷன் கமிஷனை சேர்ந்துக்கிட்டு சொல்கிறதாக இன்றைக்கி ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது, அப்போது எக்ஸ்ட்ரீம்க்கு அப்புறம் நல்லா யோசிச்சு பாரு, இவ்வளவு செஞ்சதுக்கப்புறம் திருநெல்வேலியில் அவர் செய்த சம்பவம் இருக்குல்ல, அது நீங்கள் வெறும் கூட்டம்னு சொல்லுவாங்க, திருவிழான்னு நினைக்கிறேன். அது திருவிழாவே தான்.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் அவர் பேசின விதம், அவருக்கு இருந்த என்ன சொல்கிறது ஒரு சந்தோஷம் அந்த க்ரௌடுக்கு பார்த்துட்டு, நமக்காக நம்மளுடைய உறவுகள் வந்து நிற்கிதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அவர் வந்து 20 நிமிஷம் இழுத்து போட்டு எல்லாத்தையும் சாத்தின விதம். இப்போது இதே ஸ்பீடில் போயிட்டாருன்னா விஜய் என்ன செய்யுது, பயங்கரமாக வந்து மக்கள்கிட்ட நம்மளை பற்றி சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணிடுறாரு. குறிப்பாக நம்ம 2 பேருமே, அதாவது திமுக அதிமுக இந்த 2 கூட்டணியுமே திருட்டுத்தனம் பண்ணலன்னு சொல்லுங்கன்னு ஒரு வார்த்தை கேட்குறாரு. அப்போ அவங்களால சொல்ல முடியாது. ஐயக்கத்தனம் பண்ணலன்னு சொல்லுங்கள், பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டாங்களான்னு கேளுங்கன்னு சொல்லி விஜய் சொல்கிறாருன்னும் பொழுது அப்போது 2 பேருக்குமே அடியாகுது. அப்போ என்ன செய்யலாம், திருப்பி விஜய் அவர்களை மன ரீதியாக உளவியல் ரீதியாக ஒரு சிக்கலுக்கு உள்ளாக்கணும். எப்படி கேப்டன் விஜயகாந்துக்கு உளவியல் சிக்கலை ஏற்படுத்துவதற்காக வடிவேலை வைத்து தனிப்பட்ட முறையில் அவரை குடிகாரன்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணியும் அவரை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மென்டலி பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து அவரை ஸ்டக்கப் ஆகிற மாதிரி செஞ்சாங்க. இன்றைக்கி அதே ப்ரெஷர் ஃபேமிலி சப்ஜெக்ட் வரைக்கும் தொட்டுட்டானுங்க. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நான் என்னானாலும் சரிடா என் மக்களுக்காக நிற்பண்டான்னு சொல்லி நின்னார்ல, அதை பார்த்து தான் மிரண்டானுங்க. இது சரி வராது. ஏன்னா தம்பி நல்லா யோசிச்சுப்பாரு, இங்கே ஒரு கவர்மெண்ட்டு ஆளுங்கட்சி, மத்தியில் ஆளுங்கட்சி, அவங்க 2 பேரும் எதிர்த்து மொத்தம் 40 கட்சி. எப்படா 40 கட்சி வரலாற்றில் அரசியல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர ஒரு ஆள் தில்ல நின்று எதிர்க்கிறாரு. நம்ம எவ்வளவு அடித்தாலும் ஒருத்தன் நம்ம பக்கம் வரமாட்டானே. ராவணமாவண்டா ஒத்தையில் நிற்கிறேன்டா அதே மாதிரி நிற்கிறாப்புல. அதே மாதிரி இவனுங்களுக்கு ஒருத்தன் வரமாட்டான். நம்மளா காசு கொடுத்து கோட்டை கொடுத்து கூட்டம் கூட்டுறதா இருக்குது. ரோட் ஷோன்னு ஒன்று போனால் யாருமே இல்லாமல் நம்ம காத்துக்கு வணக்க வைக்கிறதா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ உளவியல் சிக்கலை ஏற்படுத்துவதற்கு என்ன செய்யலாம்? இதுக்கெல்லாம் முடங்கிடுவாரா விஜய்? அதுதான் தம்பி சொல்கிறேன். உளவியல் சிக்கலை ஏற்படுத்துக்கு என்ன செய்யலாம்னு போது தான் ஜனநாயகன் இன்னைக்கு ரிலீஸ். ஃபஸ்ட்டு ஒரு சீனை விட்டு லீக் கரெக்டு. ஜனநாயகனில் ஒரு சீனை வந்து ஃபஸ்ட்டு விட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் என்னாச்சு, என்டையரான இந்த படத்தை மொத்தமாக லீக் பண்ணி விட்டானுங்க. அதுவும் ஹெச்டி பிரிண்ட் பாருங்க, நல்லா யோசிச்சு பாரு. திருட்டுத்தனமாக எடுத்தா ஹெச்டி பிரிண்ட் எப்படி வருதோ வராது. அப்போது இது எங்கேருந்து எடுக்க முடியும் சோர்ஸ்? நீ நல்லா யோசி. ஹெச்டி வருதுனால இப்போ ஹெச்டி இல்லாமல் வந்தால் கூட நம்ம பிரச்சனை இல்லை. கரெக்ட். ஏதோ ஒருத்தன் இங்கே ஒருத்தன் அங்கே ஒருத்தர் செஞ்சுட்டான்னு சொல்லிடலாம். முழுக்க ஹெச்டி பிரிண்ட் வருதுனாலே அப்போது ஆப்வியஸ்லி யார் கையில் அது இருக்கோ அவன் தான் எடுத்து வெளியிட முடியும். அப்போ திட்டமிட்டு ஒரு காப்பியை போட்டு, ஏன்னா நல்லா பாருங்க, சென்சார் போர்டு கொடுத்தாச்சு, அவன் உடனே கொடுக்கல. ஆமாம், அதான் 1008 கமிட்டிக்கு போச்சு. அதான் மேட்ரு. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ ஒட்டு மொத்தமாக யார் கையிலையும் இருக்குது. அழகாக அவங்க ஒரு பிரிண்ட்டை போட்டு ரொம்ப நேக்காக இந்த வாட்டி வெளியே விட்டாங்க. ஏன்னாக்கா இந்த நேரத்தில் வெளியிட்டாதேன்னா நீங்கள் வந்து ஆப்வியஸ்லி 2 ஆஸ்பெக்ட் தம்பி. இந்த நேரத்தில் வெளியிடும் போது நடக்கக்கூடிய இந்த திமுகவுக்கும் பிஜேபிக்கும் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்னன்னாக்கா உளவியல் ரீதியாக அவர் ஸ்டக்கப் ஆயிடுவார். அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து மன உளைச்சலில் பேசுவார், அந்த ஒரு சிக்கல் சந்திக்கணும். ப்ரொடியூசர் அவரை கூப்பிட்டு பேசுவார். மக்கள் எல்லாரும் அந்த சீனை மாற்றி இது பண்ணும்பொழுது இவருக்கு நம்மளுடைய அதாவது உச்சபட்சம் அவருடைய கெரியர்லேயே இந்த படம் தான் அதிக வருமானம் பெறக்கூடிய படமாக இருந்தது. ஏன்னா 2வது ட்ரிபியூட் படம்ன்ற மாதிரி வந்து இறுதியான ஒரு சினிமாவுக்கு முடுக்கு போட்டதுனால சரி ஓகே கடைசி படம்ன்றதுனால உச்சபட்சம் மக்கள் கொண்டாடி பெரிய வெற்றியும் பெரிய வரவேற்பும். மலேசியாவில் ஆடியோ லான்ச்சுக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு இருந்துச்சு. போல இந்த படம் உலகம் முழுக்க வரும் பொழுது தளபதி தூக்கி கொண்டாடுவானுங்க. படம் நடிகர்கள்லாம் பல பேர் குரலும் கொடுத்துருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நான் சொல்கிறேன், அது நம்ம பேசுவோம். அப்போது உச்சபட்சமாக தூக்கி கொண்டாடிடுவானுங்க ஒரு ஆஸ்பெக்ட். அப்போது இந்த படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தால் இன்னொரு திருவிழா நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போ அது வரக்கூடாது. இன்னைக்கு சூழலில் இவர் மன உளைச்சலாகி பேசக்கூடாது. என்ன பண்ணலாம்? அப்போ நம்ம இது இப்படி எடுத்துக்கலாமா, ஒருவேளை விஜய் அவர்கள் அடுத்து எலெக்ஷனுக்கு அப்புறமும் தலை தூக்கவே கூடாது, அவரை இங்கே வந்து முடிச்சிடணும். இதுக்கப்புறம் அதுதான் திரைத்துறையில் இப்போ கெரியர் முடிச்சிச்சுன்னு அவர் சொல்கிறாருல, இதுக்கப்புறம் அரசியல் கெரியர் தான் இருக்கக்கூடாது அவங்க நினைக்கிறேன். அரசியல் கெரியர் இருக்கக்கூடாது, பொலிட்டிக்கல் கெரியர் இருக்கக்கூடாது, இந்த பக்கம் சினிமா கெரியர் இருக்கக்கூடாது. ஒட்டு மொத்தமாக ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவர் தனிமையிலேயே வச்சு தனிமையிலே டிப்ரெஷனில் கொண்டு போய் நிறுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் தனியார் இல்லைடா, தமிழ்நாடே அவர் கூட இருக்குன்றது அந்த முட்டா பையனுக்கு தெரியல. இந்த ஒரு படத்தை வச்சலாம் நீ வந்து அவரை முடக்கவும் முடியாது. இது நீ ரிலீஸ் பண்ணால் இதை காட்டிலையும் நாங்கள் அண்ணன்ட்ட கோரிக்கை வைப்போம். என்ன சொல்லுங்க, என்ன கோரிக்கை? நான் ஜனநாயகனோட இன்னும் பிரம்மாண்டமான ஒரு படம் கொடுங்கன்னு கேட்போம். அவ்வளோதான். உங்க ஃபேன்ஸ் மீறி யாருன்னு அவருக்கு என்னங்க? அவ்வளோதான். அவர் எங்களுக்காக தானே வந்தீங்கன்னு ஆமாம் நாங்களே கேட்குறோம். எங்களுக்கு ஜனநாயகனை விட பிரம்மாண்டமான ஒரு படம் இதோட பிரம்மாண்டமாக கொடுங்கன்ட்டு அவர் தலையாட்டினா போதும். ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்கேருந்து வேணால் இறங்குவாங்க. நீங்கள் ஒப்பேன் அப்பேன் சுப்பேன் எவன் வந்து இங்கே ஒன்றும். அப்போ உதயநிதி வருவார். இப்போ உதயநிதி ப்ரொடியூஸ் பண்ணுவாரா? மேட்ரை கேளு. திருநெல்வேலி கூட்டம் நடந்துச்சுல. ஆமாம், கூட்டம் இப்போ தான் சொன்னேன். திருவிழா, சரி திருவிழா நடந்துச்சுல. அந்த திருவிழாவை பார்த்த பிறகு ஸ்டாலின் உதயநிதியை கூப்பிட்டு மகனை பேசாமல் நடிக்க போயிடுறியா அப்படின்னு கேட்டாராம். விளையாட்டு சொல்ல அங்கே நடந்த உரையாடல ஒரு நபர் சொன்னார் நமக்கு. ஓகே, ஏன்னா எப்பாட்டு வரதெல்லாம் பார்த்தாக்கா அந்த மக்கள் வந்து எங்கே போய் நிற்கிறாங்க, எவ்வளோ மாதிரி உற்சாக வரவேற்பு கொடுக்குறாங்க. இது ஒரு திருவிழாவை தாண்டி உச்சபட்சமாக போயிட்டு இருக்கு மகனே. 10 பேர் கூட நம்ம பக்கம் இல்லை. அவனை வந்து பிரியாணி கொடுத்தா தான் வராங்க, பதவி கொடுக்காட்டி வரமாட்டானுங்க, நடிக்க போயிடுறியான்ட்டு. ஓகே,
அப்பா நான் வந்து சும்மாவே சுமாராக தான் நடிப்பேன், இப்போ கேப் விட்டுட்டேன். ஆனா மனிதன் சைக்கோ மாதிரி சூப்பர் படம்லாம் வந்திருக்குண்ணே. சூப்பர். மனிதனா சைக்கோவா? அவர் நடிச்ச படம் மனிதன் சைக்கோ. அதான் மனிதனா சைக்கோவான்றது அந்த மாதிரி பொருத்தமான பேர்களாக தான் சில பேர் போயிட்டுன்னு வச்சுக்க. அப்போது என்ன செய்யுதுன்னு புரியல. இப்போது இவர் நடிக்க போயிடுவான்னு சொல்லி இவரை சொல்லிட்டு இருக்கும்பொழுது டக்குன்னு அந்த சின்ன பிள்ளை ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்குல்ல, என்னை நடிக்கிறது தயார் பண்ண சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அப்பா பண்ணிக்க சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு அது ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கிறோம். ஓகே, புரியுதுங்களா? அப்போது இது ஒன்று போகட்டும். அதனால் திரும்ப உறுதியாக ஒரு விஷயம் சொல்ல முடியும். இந்த ஒரு ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணாலும் சரி, இல்லை இந்த ஜனநாயகனை தடுத்தாலும் சரி, ஜனநாயகனை தாண்டி அடுத்த ஒரு பிரம்மாண்டமான படத்தை எங்களுக்காக கொடுங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கேட்போம், கோரிக்கை வைப்போம். அப்போ என்ன பண்ணுவானுங்க? ஒன்றும் பண்ண முடியாது. இதை விட பிரம்மாண்டமா இருக்கு, இதை விட பிரம்மாண்டமா, இதை விட பொலிட்டிக்கலாக ஒரு படம் கொடுங்கன்னு கேட்போம். ஓகே, என்ன தெரியுமா, இது வரைக்கும் ஆட்சியில் நடந்த எல்லா கேரக்டரையும் உள்ள கொண்டு வந்து ஏன்டா அப்படி நம்மளே தடுத்தோன்ற மாதிரி ஆயிரும். நல்ல திருப்ப சொல்றேன் கேளு, இது வரைக்கும் அரசியல் களத்தில் இருந்தக்கூடிய எல்லா கேரக்டரையும் உள்ள கொண்டு வருவோம். ஓகே, எப்படி டிக்கெட் எடுக்காம ஒரு ஆள் ட்ரெயின்ல ஏறுறான், கக்கூஸ் பக்கத்துல குத்த வைக்கிறான்னு, அப்படிதான் ஃபர்ஸ்ட் சீன் ஓப்பனிங்கே. ஓகே, புரியுதா? அங்க இருந்து இங்க வந்து ரஜினி கமல் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்றாங்க பாருங்க. எல்லாத்தையும் ஸ்கிரிப்ட்ல கொண்டு வந்து ஒரு படமா எடுத்து நீ நடி நேனுவோம். ட்ரெயின் ட்ராக்ல தலையை வச்சதெல்லாம் இருக்கும், அங்க தலை வச்சதும் இருக்கும், வேற எங்கெல்லாம் தலையை சாச்சான்றது இருக்கும், எல்லாமே வரும். எல்லா சீனையும் வைப்போம். கண்ணதாசன் எழுதிய வனவாசத்தோடைய அதுல இருந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொஞ்சம் எடுப்போம். எல்லாத்தையும் எடுத்து வச்சு மொத்தமா ஒரு படம் சட்டையெல்லாம். அந்த படம் எப்படி தெரியுமா இருக்கும்? தூங்கவே முடியாது இவங்களால, அடிக்கிற அடியில். இதுக்கு இது ஒரு பாட்டு அப்படியே கட் பண்ணினா அது உள்ளே இன்னொரு பாட்டும் வரும். ஓகே, என்னது, 2 பெண்களை நிர்வாணமாக கூப்பிட்டு வந்தாங்க தெரியுமா ஊரெல்லாம் வச்சு. அங்கே ஆரம்பித்து மாட்டுக்கறியை வந்து மாடை விற்றதுக்காக அடித்தது, மூத்திரம் குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினது, புல்டோசரை வச்சு உட்காந்து எல்லார் வீடையும் இடித்தது, ஃபுர்கா போடக்கூடாதுன்னு தடை செஞ்சதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஸ்கிரிப்டில் கொண்டு வந்து இன்னொரு படம் எடுத்தா என்ன ஆகும்? ஒன்றும் பயங்கரமாக இருக்கும். அதுக்கு இதே விட்டுருக்கலாமே பண்ணுற மாதிரி. இதை நீ விட்டுருந்துருக்கணும். நீ தொட்டுட்ட. நான் திரும்ப சத்தியமாக சொல்கிறேன், தளபதி என்னை பற்றி பேசுவேன், இதை பற்றி கோரிக்கை வைப்பேன். ஓகே, ஆனால் நீங்கள் எங்களுக்காக தானே படத்தை நிப்பாட்டினீங்க, கரெக்டா? எங்களுக்காக தானே படத்தை நிப்பாட்டினீங்க. அதை வச்சு தானே உங்களை இவ்வளோ அடிக்கிறாங்க. நாங்கள் கேட்குறோம், எங்களுக்காக கேட்குறோம், உங்களுக்காகவும் சேர்த்து கேட்குறோம். இப்படி ஒரு படம் பண்ணுங்கன்னு கேட்போம். எப்படி? ஸ்கிரிப்ட் நான் எழுதி கொடுக்குறேன் தம்பி. ஸ்கிரிப்ட் நீங்களே? ஏற்கனவே ஸ்கிரிப்ட் நான்லாம் நல்லாவே எழுதுவேன். புரியுதா? உட்காந்து டிஸ்கஷனில் உட்காந்து ட்ரெயினில் டிக்கெட் வாங்காமல் ஒருத்தன் ஏறுறான், திருட்டு கக்கூஸில் குத்த வச்சு உட்காடுறான். அதான் ஓப்பனிங் சீனு. அங்கே ஆரம்பித்து மணிப்பூர் மேட்லேருந்து கொண்டு வந்து கோயிலுக்குள்ளே வச்சு பிள்ளைங்களை பலாத்காரம் செஞ்ச வரைக்கும் எல்லா சீனையும் சீன் பை சீன் போய் இருக்கிற வெள்ளத்தையும் இழுத்து போட்டு தளபதி மிதிக்கிற மாதிரி வைப்பேன் சீன். ஒவ்வொருத்தனும் சொல்லி அடிக்கிற மாதிரி. ஏன்டா ஓம் சக்தி பராசக்தி தூக்கி வாடா என் தீய சக்தின்னு ஒரு குத்து. இந்த சீன் இருக்கா? இது படிச்சு சொன்னேன்டா. அப்படி சொல்லும் போதே இந்த பக்கம் இன்னும் டைலாக் ஓடும். கொச்சு மேலே ஒரே விதி கவுண்ட் பண்ணி சொன்ன டைலாக் எல்லாத்தையும் வைக்க வேண்டியதான். இதுக்கு மேலாம் பாரபட்சமே கிடையாது. நீ என்னைக்கு இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நீங்க இறங்குனீங்களோ அண்ணன் கோரிக்கை வைக்கிறோம். ஓகே, வைக்கிறோம் தலைவா. எங்களுக்காக படத்தை விட்டீங்க, எங்களுக்காக நடிங்க. ஓகே, நீங்க மறுபடியும் 100 படம் நடிக்க வேணாம், ஒரே ஒரு படம். இந்த படத்தை லீக் பண்ணிட்டாங்களே, ஒரே ஒரு படம் சட்டேரம் நடிச்சு கொடுங்க, பொலிட்டிக்கல் படமாவே நடிச்சு கொடுங்க. செதுக்குன்னு செதுக்கி அவன் ஆட்சியில் உட்கார நடந்த எல்லா விஷயத்தையும் வச்சு பண்ணுவோம். வேணா எடுக்கும் போதே பார்ட் 2 எடுத்துக்கலாம். பார்ட் 2 எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லுவோம். சூப்பர். நான் அடுத்தபடியா திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பரப்புரையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் வந்து மெட்ரோவில் போயிருக்காரு போல. இன்னைக்கு இளைஞர் மத்தியில் செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு பேசியிருக்காரு. திமுக திட்டங்கள்லாம் எப்படி இருக்குலாம் கேட்டிருக்காரு. எனக்கு டக்குன்னு வந்த ஞாபகம் என்னன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு அடிச்சிட்டாருல, அடிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு அவனையே பேட்டி கொடுக்க சொன்னாங்க. இல்ல ஒரு அன்பா லைட்டா தட்டினாரு. நம்மளும் பார்த்தேன் தட்டு. அவர் அன்பா எங்க தட்டினாலாம் எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு வேற அந்த மாதிரி பண்ணிருக்காச்சு. எனக்கா இந்த வாட்டி ஏதாவது ஆயிருமான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எதுவும் ஆகலை. இல்லை அதாவது ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் ட்ரெயினில் போனாலும் சரி, பஸ்ஸில் போங்க, காரில் போங்க, எதில் வேணாலும் போங்க, ஆனால் கடைசியில் காற்றுக்கு தான் வந்து வணக்கம் போடுவாங்க. உங்களுக்கு வந்து செத்து போன ஆவி கீவி ஏதாவது வந்து ஓட்டு போட்டால் தான் ஓட்டு போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்னைக்கு இருக்கிற கலைச்சூழலில் வெறுப்பின் உச்சத்தை ஏற்கனவே திமுக சம்பாரிச்சு வச்சிருக்கு, இந்த பக்கம் பிஜேபி சம்பாரிச்சு வச்சிருக்கு. நான் தான் சொன்னேன், வழுக்கத்தையில் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம்ல, அது அப்படி கூட ஒரு மயிரை நெட்டு வச்சிட முடியும், தமிழ்நாட்டில் தாமரை நெட்டு வைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஜனநாயகனை வேற தூக்கி நீங்கள் விட்டுட்டீங்க, வெளியில் லீக் பண்ணி விட்டீங்க. சீரியஸாக இது உங்களுக்கு எதிராக எவ்வளோ மோசமாக திரும்ப பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் 91% ஹிஸ்ட்ரி இது வரைக்கும் அப்படி ஆனதே கிடையாது. தமிழ்நாட்டிலலாம் உங்களுக்குலாம் சான்ஸே இல்லை. ஸோ தளபதி விஜய் வந்த பிறகு இது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுங்க தம்பி. 91% அங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலியில் பெரிய ஒரு திருவிழா மாதிரி வந்து தளபதி வந்தது நடந்துங்கிறப்போ
அடுத்தடுத்து இதே மாதிரி போயிடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு உளவியல் ரீதியாக முதல்ல அவர் அட்டாக் பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் அடுத்து வந்து இப்போ நம்ம கேள்விப்படுறோம், அவர் உடனே இருந்த ஒரு நபரை வைத்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க வைப்பதற்கும் திமுக ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறது. ஓகே, அது என் காதுக்கும் வந்துச்சு. அவர் உடனே இருந்த நபரை வைத்து ப்ரெஸ் மீட்டு எலெக்ஷனுக்கு 3 நாளைக்கு முன்னாடி கொடுக்க வைக்கிறதுக்காக ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்குன்னு சொல்லி ஒரு செய்தி. கடைசி ஆயுதத்தை பயன்படுத்துகிறாங்க. நீ என்ன ஆயுதத்தை வேணாலும் பயன்படுத்துப்போ, என்ன அவருக்கு எதிராக நீ வந்து நீ கத்தியை தூக்கினாலும் அவர் தான் கத்தி, நீ துப்பாக்கியை தூக்கினாலும் அவர் தான் துப்பாக்கி. ஆனால் மொத்தத்தில் சர்க்கார் அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். இனிமேட்டு தளபதியை தவிர்த்து விட்டு அரசியலும் கிடையாது, இங்கே ஆட்சியும் கிடையாத நிலையை நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்குவாங்க. ஏன்னா நம்ம மக்கள் எவ்வளோ பாசக்கார மக்கள் உங்களுக்கு தெரியும். இதில் நீங்கள் எங்களுக்காக வந்த நபரை இவ்வளோ அடி அடிக்கிற போது எங்கள் அடி நீ என்ன மாதிரி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கன்ற மாதிரி மக்கள் நிச்சயமாக தீர்ப்பு கொடுப்பாங்க தம்பி. ஓகேண்ணா, இன்றைக்கி காரைக்குடியில் வந்து பரப்புரைக்கு போயிருந்தார்ல, அப்போ வந்து அந்த சைக்கிள்லாம் ஓட்டிகிட்டு வந்தார். செம கூட்டம், ஒரு மாதிரி தடுமாறிடுச்சு. எனக்கு உடனே பார்த்துட்டு ஏற்கனவே ரெட்டு பிளாக் சைக்கிள் ஓட்டு திமுக வாக்கு அளிக்கிறாரு, ஆதரவு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி எதுவும் கிளப்பி விட்டுருவாங்களான்னு பார்த்தேன். எதுவும் அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் எதுவும் வரல. அவர் தொண்டர்கள் கேட்டுக்கிட்டதுக்குனாங்க ஒரு ஆர்வமாக சைக்கிள் ஓட்டினாரு. எங்கே ஓட்ட விட்டாங்க? செம கூட்டம். எவ்வளோதான் சொல்கிறோம், நீங்கள் உங்கள் அன்பை வந்து அன்பாக காட்டுங்கடா, கிறுத்தனமாக காட்டாதீங்கன்னா அவர் காருக்கு பின்னாடி வருது, வேனுக்கு பின்னாடி வருது. இன்றைக்கு வந்து அவருக்கு வந்து அன்பாக மாலை போடுறேன்னு சொல்லி ஓடியாந்து வந்து போடும்பொழுது அவர் சைக்கிளை ஓட்ட விடலன்னு வச்சுக்கலாம், தடுமாறிடுச்சு. சரி ஓகே, அதுக்கப்புறம் அவர் வந்தார், பேசுவதற்கான நேர அவகாசம் முடிஞ்சிருச்சு. நல்லா யோசிச்சு பாருங்கள் தம்பி, எனக்கு தெரிஞ்ச வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு அவரால் வர முடியாத அளவுக்கு மக்கள் மக்கள் அவ்வளவு கூட்டமாக அவரை கொண்டாடி வரவேற்று அதனால் தாமதமான ஒரே விஷயம் தான். விடிய நைட்டு வந்து ரீட்வீட் பண்ணிவிட்டு தூக்கம் இல்லாமல் இருந்துட்டு காலையில் எனக்கு என்னென்ன தூங்கி எழுந்திரிச்சு பொறுமையாக மதியானத்துக்கு வெளியில் வராங்கல்ல, அந்த கேட்டகரி கிடையாது. இவர் காலத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய கூட்டம். இவர் இத்தனையும் காலையிலே கிளம்பி லேட் ஆகுது. காலையிலே கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காரு, நம்ம லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போது அவ்வளோ மக்களுக்கு மத்தியில் அவர் என்ன சொல்கிறது, நிச்சயமாக அது வந்து என்ன சொல்கிறது, அவரால் வந்து டக்குன்னு வர முடியல. அந்த வர முடியாத சூழலை எப்படி சொல்ல முடியும் நம்மனாக்கா? இல்லைண்ணா, என் கேள்வி என்னன்னா, மக்கள்னால கூட்டத்தினால தான் லேட் ஆயிருக்கு. இன்னும் கேட்டால் ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்கணும் தானே நான் சொல்ல வரேன். மக்களால் தானே லேட் ஆயிருக்கு. மக்களால் தான் லேட்டு, மக்கள் கொண்டாடுறாங்க. ஆனால் என்ன சொல்கிறீங்க, ஜனநாயகனவே இன்றைக்கி லீக் பண்ணி விட்டவங்க இதெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. உடனே 1008 ரூல்ஸ் சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னாக்கா, தளபதி இது வந்து ரொம்ப ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாரோன்னு சொல்லி கொஞ்சம். இல்லைண்ணா, அதனால தான் நான் ஒரு ஜனநாயகன். கரெக்டாக தானே? கரெக்ட். அதுதான் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய வருத்தம் என்னன்னா, அண்ணன் ரொம்ப ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்கண்ணே அப்படின்ட்டு. பட் அவர் தரப்பில் நம்ம கேட்கும்போது சொல்கிறது, நானே எதையும் வைலண்ட் பண்ணி, நானே வந்து எதையும் வந்து அந்த மாதிரி ரூல்ஸை பிரேக் பண்ணி உங்களுக்கு ஒரு தவறான முன் உதாரணம் கொடுக்க வேணாம், ரூல்ஸ் படியே போவோம். ஏன்னா இதனால் கிடையாது, இன்றைக்கி நான் பேசாமல் போகிறதுனால நீங்கள் ஓட்டு போடாமல் போயிட போகிறீங்களா? உங்களுக்கு தெரியும், உங்களுக்காக வந்து உங்களால் தான் தாமதமாச்சுன்றது உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்களும் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அன்றைக்கி ஓட்டு போகிற அன்றைக்கி தரமாக செய்யுங்க. இல்லை ஒரு வாட்டி பாண்டிச்சேரி போனதுக்கே 91 தமிழ்நாடு ஃபுல்லாக போய்கிட்டு இருக்காரு. என்ன நிலமா போகுதுன்னு புரியல. எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் குளத்தூருக்கு வரணும். குளத்தூருக்கு எப்படின்னு இருக்கும் சைக்க? இல்லை சீரியஸாகவே சொல்கிறேன். ஏன்னா அன்னைக்கு அவ்வளோ வேலையை பார்த்து விட்டானுங்களே, மறுபடியும் குளத்தூர் அவர் வரணும். டி நகர், குளத்தூர், தலைவர் நிற்கிற தொகுதி பெரம்பூர், அது 3ஐயும் ஒரே நாள் ஷெடியூல் பண்ணிட்டு வரணும். செம்மையாக இருக்கும் சம்பவம். அன்றைக்கி வந்து அங்கே வச்சு செய்யணும் சம்பவத்தை, புரியுதுங்களா? அங்கே வச்சு சம்பவம் செய்யணும். இவங்களை விட்டுருங்க. அந்த இன்னொரு கோஷ்டி இருக்குது பாருங்கள், தமிழ்நாட்டில் 10 காசுக்கு எடுபடாத கோஷ்டி, அதை விட்டுருங்க. உன்னால் வந்து மிஞ்சி போனால் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி வந்து சரி, சில கட்சிக்கு அது பழக்கப்பட்டுச்சு தம்பி. என்ன தெரியுமா? இந்த வீடியோ வெளியிடுறது இது ஒன்று அது தானே. அது வரோம், எப்பயாவது வரும். இல்லை, ஆடியோ வீடியோ கட்சினே பேர் வாங்கினவங்க தானே. சமீபத்தில் கூட ஒரு ஆடியோ வந்துச்சு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் அவர் பரப்புரைக்கே போகிறது இல்லையா? எப்பா அவங்க வேணாம், அந்த பேச்சை வேணாம், அதுக்குன்னே பேர் போனாங்க இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட்ண்ணே, அண்ணன் திரு விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு காரைக்குடிக்கு போயிருக்காரு. அண்ணன் வேற அங்கே தான் போட்டிடுறாருண்ணே, வந்து பேசியிருக்கலாம். அண்ணன் எங்கே போட்டிட்டாலும் என்ன ஆக போகுது? நீ நியாயமாக சொல்லு. இல்லை என்கிட்ட சொன்ன, காரைக்குடியில் போட்டிட்டாலும் சரி, நீ கன்னியாகுமரியில் போட்டிட்டாலும் சரி, 10 பேர் கூட ஒன்று ஓட்டு போட மாட்டாங்க. 10 பேர் கூடயா? அண்ணனுடைய சதவீதம் சொல்கிறேன். ஓகே, அண்ணா அங்கே வந்து உங்களுக்கு ஒரு 1 லட்சம் ஓட்டு போலிங் ஆகுதுனாக்கா அதில் அண்ணனுக்கு எவ்வளோ நினைக்கிறீங்க? ஒரு 10,000 5,000. உனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கா? தம்பி எழுதி வச்சுங்க.
எதுக்காக வந்து மிஸ்டர் சாட்டை ஓடுறாப்புல தெரியுதா உங்களுக்கு? இப்போ ஓகே, விஜய் நிற்கிற தொகுதியில் நான் நிப்பேன்னு சொன்ன ஆளும் அதே மாதிரி அவருடைய மேனேஜர் பிடி செல்வகுமார் நிப்பேன்னு சொன்னேன்ல, 27 வருஷமா அவர் கூட வந்துட்டு நீ துரோகம் பண்ணிட்டு அவன் காசுக்காக வந்தவன், நீ எனக்கு துரோகம் பண்ணுவேல போடா டேஷ்ன்ட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. ஒரு மாசத்துல திமுக தரத்தி விட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கே சாட்டைக்கும் ஆக போகுது நிலைமை. ஆனால் சாட்டை வந்து என்ன தெரியுமா, ரொம்ப ஸ்மார்ட்டாக புத்திசாலித்தனமாக நிற்கலை. நின்னாக்கா நாரி இருப்பாப்புன்னு அவருக்கே தெரியும். 10 பேர் கூட ஓட்டு போட்டிருக்க மாட்டான். ஏன்டா உன் லட்சணம் இவ்வளோ தான், இதுக்கு வாய் உனக்கு ஏன் வாயே இது வாயா ஓவாயான்னு அடிப்பாங்கன்னு தெரியும். அதனால் அவர் நிற்கலை. அண்ணன் பிரச்சனை இல்லை தம்பி. நான் என்ன சொல்கிறேன், அண்ணனுக்கு ஒரு சரியான சித்தாந்தம் முன்னாடி இருந்தது. நான் இப்போ அதே லைனில் அவர் போயிருந்தாருனாக்கா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஓட் பேங்க்கையும் அவரால் சம்பாரிச்சிருக்க முடியும். பட் அவர் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு குறுக்க மறுக்க ஓடுறது அண்ணன் தான். குறுக்க மறுக்க அவர் தான் ஓடிட்டு இருக்காரு. இது வந்து லாரியில் அடிபடுற கதை கிடையாது. அவர் குறுக்க மறுற ஓடுறது புல்டோசரில் அடிபட போகிறாரு. ஓகே, புல்டோசரு. புரியுது. இல்லைண்ணா, நான் ஒரு பரப்புரையில் பார்த்தேன், நீங்கள் விசிலுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அவங்க ஜெயிப்பாங்க, ஆனால் மக்களாகிய நீங்கள் தோற்றுருவீங்க. ரெட்டைலுக்கும் உதயசூரியனுக்கும் அதே தான் சொல்கிறாரு. அதனால் நீங்கள் வந்து கலப்பை விவசாயியில் அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி வாக்கு கேட்குறாரு. சரி, எனக்கு நான் போடுறேன் பதிவில், இன்ஸ்டாகிராமில் நம்ம பதிவுகள் போடுறோம்ல, அதில் ஒரு பையன் தொடர்ந்து ஒரு பதிவு போட்டுட்ருக்கான். என்ன பதிவு? என்ன அதை வேணால் நம்ம அதையே சொல்லிடுவோம். இந்த முறை நீங்கள் அண்ணன் சீமானை தவற விட்டால் பெரிய இழப்பு அண்ணன் சீமானுக்கு தான். ஆதலால் வழக்கம் போல் தவற விடுவோம். இந்த பதிவை அந்த போய் தொடர்ச்சியாக என்ன பதிவு நம்ம போட்டாலும் அதில் வந்து கீழே கமெண்ட் போட்டுருவான். சரியா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ அதனால் வந்து அண்ணன் சீமானை தவறு விடுவோம், வழக்கம் போல் தவற விடுவோம். அவர் பாட்டு தனியாக சுற்றி இந்த வாட்டி அவர் பயிற்சி கொடுத்துடலான்றீங்க. அவ்வளோதான், பயிற்சியே தான் அண்ணனுக்கு. பயிற்சியும் முயற்சின்னு அப்படியே இருக்கட்டும். சூப்பர்ண்ணா, உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி தம்பி.